Hello friends, welcome to Karur kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல basmati rice வச்சு சூப்பரான பட்டாணி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து இன்னைக்கு 50 கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்துர்க்கேன். இது வந்து காஞ்ச பட்டாணி தாங்க. இது வந்து நான் நைட் ஃபுல்லா வந்து ஊற வச்சு மார்னிங் கழுவி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா மிக்ஸி ஜார்ல நான் வந்து பூண்டு, இஞ்சி, அதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய் வச்சிருக்கேங்க. இப்போ இத அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு இதுல வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. வரவரப்பு தன்மை இல்லாம இருக்கணும். அதனால இதுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாவே சேர்த்துக்கணும். அதனால நான் ஒரு 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கேன். அடுத்ததா இதுல நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இதுல பிரியாணிக்கு நம்ம சேர்க்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேங்க. பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசி பூ இது எல்லாமே சேர்த்திருக்கேன். இப்போ இத லேசா வந்து எண்ணெயில வந்து இதாகட்டும். அடுத்ததா இது சூடான உடனே இதுல வந்து நீளமா நறுக்கின பெரிய வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அதாவது வெங்காயம் வந்து பிரியாணிக்கு மாதிரி நல்லா பொன்னிறமா வந்து வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இந்த புலாவுக்கு கிடையாது. ஸோ நம்ம வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கிட்டா போதும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இதில் 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் கீரி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம மசாலா எதுவுமே வந்து சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த காரம் தான் வந்து இந்த புலாவுக்கு தேவையான அளவு. ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் பட்டாணி சேர்த்துக்கலாங்க. வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பட்டாணி. ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா 1/2 an hour வந்து ஊற வச்சு இப்போ கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புலாவுக்கு வந்து நான் வந்து 1 டம்ளர் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு இன்றைக்கி அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தணும். ஏன்னா வந்து பிரியாணிக்கு மாதிரி இதில் மசாலாவோட அந்த பேஸ்டெல்லாம் நிறையா கிடையாது அப்படிங்கிறதுனால. ஸோ அதில் 1 டம்ளர் வந்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். மீதி 1.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி பாத்திரத்தில் செய்கிறேங்க. நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர்னால் ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலாம். ப்ரெஷர் குக்கரில் 1 விசில் போட்டாலே வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வெந்துடும். இப்போ 2வது டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 2 டம்ளர். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, பட்டாணி புலாவுக்கு நம்ம எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். அது மேலே வந்து கொஞ்சம் வெயிட் வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து வெயிட் வச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன் அப்படின்னா அந்த அரிசியும் தண்ணியும் வந்து சரி கலவுனா வரணும். அது வந்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் வந்து வச்சுக்கலாங்க. நான் அந்த சரி கலவுனா வந்தோடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் அரிசியும் வந்து தண்ணியும் வந்து ஓரளவுக்கு சரி கலவுனா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா இலைகள் நான் தூவிக்கிறேன். நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ வந்து கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து கிளற வேண்டாம், ஏன்னா வந்து அரிசி உடஞ்சிரும்.
வந்து மூடி போட்டு மூடியாச்சுங்க. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான பட்டாணி புலாவ் வந்து தயாராகிடுச்சு. லேசாக வந்து கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.